தென்னிலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் உருவாக்கியுள்ளன. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கிடையே நிகழும் பழிவாங்கல் நடவடிக்கைகளின் விளைவாகவே நடைபெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆனால் மறுபுறத்தில் அரசியல் ரீதியிலான படுகொலைகளும் அரங்கேற்றப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த ஆட்சி காலங்களில் ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அந்த நடவடிக்கைகள் பலருக்கும் அச்சத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் முக்கிய ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்ஷ குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்த சில முக்கியமான நபர்கள் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி கொல்லப்பட்ட சம்பவங்கள் இச்சந்தேகங்களை மேலும் பலப்படுத்துகின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் நாமல் ராஜபக்ஷவுடன் நெருக்கமாக இருந்த அருண் விதானகமகே என்பவர் தன்னுடைய 2 பிள்ளைகளுடன் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டை பெரிதும் அதிர வைத்தது. இவர் பல்வேறு கொலைகளுடன் தொடர்புபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் நேற்றைய தினம் இரவு ராஜபக்ஷர்களுடன் மிகவும் நெருக்கமானவரும் இனவாத கோட்பாடுடன் தொடர்புடையவராகவும் பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுக்களை சந்தித்தவராகவும் கூறப்படும் டான் பிரியசாத் என்பவர் மீதோட்டமுள்ள பகுதியில் தங்கியிருந்த வேளையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தது அரசியல் சூழலை மேலும் பரபரப்பாக்கியுள்ளது. இவ்விருவரும் ராஜபக்ஷ குடும்பத்தின் ஆதரவாளர்களாக இருந்ததோடு பல ரகசியங்களை அறிந்திருந்தனர் என கூறப்படுகின்றது. இதனால் இவர்களை ஒழிக்கும் நடவடிக்கைகள் ஒரு திட்டமிட்ட அரசியல் சதியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் பல தரப்பினரிடமும் உருவாகியுள்ளது. இதன் பின்னணியில் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக தொடர்ந்து விசாரணைகள் நடத்தி வரும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் யாரையும் விட்டு வைக்கப் போவதில்லை என்ற எண்ணத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய நபர்களை அம்பலப்படுத்தும் பணிகள் தொடரும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். அடுத்த கட்டமாக காலி மோத்தடலில் நடைபெற்ற அறகலைய போராட்டம் மீது மேற்கொள்ளப்பட்ட வன்முறை தாக்குதல் மீதான விசாரணைகள் விரைவில் தொடங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதல் ராஜபக்ஷர்களின் உத்தரவுக்கமைய டான் பிரியசாத் வழிநடத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனை உறுதிப்படுத்தும் பல காணொலி ஆதாரங்களும் உள்ளன. இந்த நிலையில் டான் பிரியசாத் மர்மமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். இந்த கொலையிலும் ராஜபக்ஷர்களின் அச்சமும் ஒரு தொடர்பிருக்கலாம் என கூறப்படும் சந்தேகங்கள் மேலெழுந்துள்ளன. அரசியல் வட்டாரங்களில் தமக்கு எதிரான சாட்சியங்களை அளிக்க ராஜபக்ஷர்கள் திரைமறைவாக நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் என பலர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தமிழர் சார் நிகழ்வுகளுக்கு எதிரான வன்முறைகள், சிங்கள பேரினவாத ஆதரவு, முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள், போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் டான் பிரியசாத் மீது உள்ளன. இந்த விசாரணைகள் தொடங்கினால் அது ராஜபக்ஷர்கள் குடும்பத்திற்கு வாழ்நாள் ஆபத்தாக மாறும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையில் நடைபெறும் துப்பாக்கிச் சூடுகள் உண்மையான நோக்கம் குறித்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. உண்மை எதுவாயினும் இலங்கையின் அரசியல் மற்றும் சமூக நிலைமை இந்த சம்பவங்களினால் பெரும் உள்நோக்கு சோதனைக்கு உள்ளாக்கிவிட்டது என்பது உறுதி.